அது உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் யாரும் விலகி போகாத அளவுக்கு நான் தொடர்பு வைத்திருக்கிறார். ஆனால் இதில் நகைச்சுவைன்னு சொன்னால் இவர் இந்த விடயங்களில் பல விடயங்களில் பெண்களுடன் அவரை இணைத்து பேசப்படுகிறது. எல்லாரும் பெண்களுடன் இணைத்து பேசுகின்ற அளவில் தானா இவருடைய விடயத்தில் சம்பந்தப்பட்டவர் எல்லாரும் இவருடைய அதாவது 18 வயதுக்கு குறைந்த பெண்கள் விடயத்தில் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களானா இவர்கள் என்று கேட்டீங்கன்னா கிடையாது, அவ்வாறு இல்லை. அது ஒரு பகுதியினர். ஏனையவரிடம் பணம், சரி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து தருகிறேன் என்ற வகையில் செய்து கொண்டதுதான் அவருடைய முறைப்பாடாக இருந்திருக்கிறது. ஆனால் நான் சந்தித்தவர்களில் ஒருவரை சொல்லி சொன்னால் அது ஆச்சரியமா இருக்கும் என்று சொன்னால், வில்லியம் பேர்ன்ஸ் என்று சொல்லி சிஏனுடைய டைரக்டராக இருந்தவர். அப்ப இவர் முதல் சந்தித்ததனுடைய அடிப்படையில், இவருடைய செயற்பாட்டின் அடிப்படையில் இவர் 2006ஆம் ஆண்டு முதல் கைது செய்யப்படுகிறார். ஒரு பெண் இவருக்கு எதிராக புளோரிடாவில் வைத்த முறைப்பாடின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அதற்கான ஒரு விசாரணை முன்னெடுப்பு எடுத்த பின்னர் 2008ஆம் ஆண்டு அதை முடிவு கொண்டு வருகிறார். ஒரு அதை சொல்ல உள்ளாந்த ரீதியாக அதை பேசி முடித்துக் கொள்ள என்பதன் அடிப்படையில் முடித்து விட்டார். அவை எல்லாருக்கும் தெரியும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து அவர் அதிலிருந்து வெளியே வந்த 2008ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இதில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய பலருடைய தொடர்பாடல் அதுக்கு பிறகு இருக்கிறது. அப்ப ஒரு கேள்வி வருகிறது, ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கைக்கான முயற்சிகள் முஸ்தீப்பு இருந்திருக்கிறது. இதற்கு பின்னர் நீங்கள் இவருடன் தொடர்புக்கு வருகின்ற பொழுது பலமுறை யோசிக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அதாவது உலகத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலன் மஸ்க், பில் கேட்ஸ் இவர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அதி உச்சமான அரசியல் தலைவர்கள், அரசியலாளர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் உச்சமாக கணிக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய உயர் பேராசிரியர்கள் இதில் இருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்தால் ஒருதனும் விட்டு போடாமல் எல்லாருடைய தொடர்பும் வந்திருக்கிறது. இல்ல பெரும் தொடர்பாளர்கள் இந்த 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் இருந்திருக்கிறது. அவ்வாறென்றால் இவர்கள் அனைவரும் எவ்வளவு முட்டாள்களாக, அதாவது பணம் கொண்டவர்களாக உயர் பதவிகள் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன தேடுதல், இவர் யார் என்கின்ற தேடுதலை தெரியாமலே அவர் பின்னால் போய் மாட்டிக்கொண்டார்களே என்கிற கேள்வி வருகிறது. அவ்வாறு பார்த்தால் இதில் மாட்டிக்கொண்டவர்கள் யார் இருக்கிறான்னு சொன்னால் வில்லியம் பேர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஏஏ டைரக்டரே இருக்கிறார். இவர் எப்பொழுது சந்தித்தார் என்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு. அதுல 2008ஆம் ஆண்டு தான் கைது செய்யப்பட்டவர். இப்ப சிஏஏ டைரக்டரை போய் இவருடன் நின்று பேசுகிறார் என்று சொன்னால் இவர் இலகுவாக இவ்வளவு தூரம் இவ்வாறானவர்களை கையாள தெரிகின்ற வல்லமை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து வெளிப்படும். ஆகவே இவ்வாறான இந்த வலையில் மாட்டிக்கொண்டவர்கள் தான் இதில் பலர் இருக்கிறார்கள். இது ஒரு எப்ஸ்டீன் தான் இதை செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லை.